ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, இந்த மாத்திரை தொடர் வண்டி நிலையத்துல இருந்து ஒரு முச்சக்கர வண்டியை பிடிச்சி நான் தங்க போற விடுதிக்கு போய் சேர்ந்தேன். அங்க என்னோட பையெல்லாம் வச்சுட்டு ஒரு விசைந்து வாடகை பிடிக்கிறதுக்காக நடந்து ஒரு இடத்துக்கு போனேன். அங்க போய் ஒருத்தருக்காக காத்துட்டு இருந்தேன். அவரும் உடனே வந்துட்டாரு. எங்க நான் பயணம் பண்ணாலும் ஒரு விசைந்த வாடகைக்கு வாங்கிறது, ஏன்னா சுதந்திரமா சுத்தலாம் பாருங்க. அதனால அந்த இடத்துல ஒரு டியோ, அப்புறம் யமஹா எஃப்சி, அப்புறம் பஜாஜ் பல்சர், இந்த மாதிரி 3 வண்டி இருந்தது. இதுல பல்சர் மட்டும் தான் இருக்குன்னாரு. எனக்கு பல்சர் பிடிக்கும், ஏன்னா நான் ஒரு பல்சர் வண்டியை வச்சிருந்தேன். ஆதி காலத்து வண்டி, அதாவது பல்சர் வந்த புதுசுல வாங்கினேன். சரி, இப்ப தலைக்கவசத்தை தத்தெடுக்கணுமே, ஏதாவது ஒண்ணு போடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியில எவ்வளவு எரிபொருள் இருக்குன்னு பாத்துப்போம். திருப்பி கொடுக்கும்போது அதே அளவு கொடுக்கணும்ல. சரி, எல்லா சோதனை சம்பிரதாயத்தெல்லாம் முடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பலான்னு போனேன். போகும்போது ஒரு யோசனை, முதல்ல எங்க போறது? நீங்களே சொல்லுங்க பாப்போம், நான் முதல்ல எங்க போறேன்னு. ஒரு சிறப்பான ஒரு தரமான இடத்துக்கு தான் போறேன். எங்கன்னு சொல்லுங்க பாப்போம். கணிச்சிட்டீங்களா? அதேதான், சோறு கடைக்கு தான் போனேன்னு சரியா கணிச்சிருந்தீங்கன்னா ஊட்டாண்டா வாங்க, ஆத்தா கிட்ட சொல்லி ஒரு கோல சோறு உங்களுக்கு ஆக்கி போட சொல்றேன். சரியான பசி, இரவு நேரம் அப்படின்றதால பல கடைகள் மூடி இருந்தது. இந்த ஒரு கடை தான் திறந்து இருந்தது. மண்பாண்ட சமையலா, அடேங்கப்பா. அதிர்ஷ்டம் 5 மைல் வேகத்துல அட்டகாசமா அடிச்சிருச்சேப்பா. இனி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு உள்ள போனேன். அங்க போய் தலைக்கவசத்தை வச்சுட்டு நான் பண்ண முதல் வேலை, அந்த மண் சட்டில என்னென்ன உணவு இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அதுல கீரை, பொரியல், பருப்பு கூட்டு, கோழி குழம்பு, மீன் குழம்பு, இதெல்லாம் பார்த்த உடனே நரம்புலையும் நாக்குலையும் எச்சு ஊதிடுச்சு. தக்காளி இன்னைக்கு தாக்குறோம் தூக்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா சோறு இல்லன்ட்டாங்கப்பா, ஆப்பம் தான் இருக்கான். பரவாயில்ல பரமா, இன்னைக்கு 10 ஆப்பமாவது சாப்பிடு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். ஆப்பத்து கூட அம்சமா இருக்குன்னு சொல்லி கோழிக்கறி குழம்பும் மீன் குழம்பும் வாங்கி ரெண்டுமே சேர்த்து என்னோட மேசை மேல வச்சுக்கிட்டேன். மாத்திரையோட மீன் குழம்பு வாசனையும் அதோட கோழி குழம்பு வாசனையும் மூக்க மட்டும் இல்ல எதையோ தொலைச்சுது. வந்தது பார் ஆப்பம். சாதா ஆப்பம் இல்லைங்கோ, முட்டை ஆப்பம். இலங்கை உணவு ஒரு வித்தியாசமான உணவு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கேனடா 14 வருஷம் இருந்தேன்னா அங்க நண்பர்கள்லாம் சமைச்சு கொடுப்பாங்க. அந்த கடைக்கு போய் சாப்பிட்டுருக்கேன். அருமையா இருப்பாப்புல. இந்த சாப்பாடும் அருமையா இருந்தா போல. ஆப்பமும் மீன் குழம்பும் கறி குழம்பும் கச்சிதமா இருந்தது. நல்லவங்க ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கொடுத்தான்ல கை நிறைய வாய் நிறைய சாப்பாடு, அதுவும் சுவையான சாப்பாடு. கொஞ்ச நேரத்துல மொத்த சோழியும் முடிஞ்சது. பெரிய பெரிய உணவகங்களை விட இந்த மாதிரி சின்ன சின்ன உணவகங்கள் இருக்கிற சுவை அருமையா இருக்கும். இது தெரியாத பல பட்சிகள் நான் நட்சத்திர உணவகத்தில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிடுவாங்க. கேட்டா சுகாதாரமா, அதாவது ஹைஜீனிக்கா, முழு வயிறோடையும் முழு மனசோடையும் முகம் நிறைய வீசும் காற்றோடையும் என் வண்டியில பயணம் பண்ணிக்கிட்டு என்னோட தங்கும் விடுதியில போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் ஒரு இடத்துக்கு போனேன். அடுத்த குட்டி கதையில சொல்றேன்.